Very good evening students. இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா magnetic field at a point along the equatorial line due to the magnetic dipole அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா magnetic field at a point along the axial line படிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது equatorial line. It's a very இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन இது. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் டெரிவேஷன் தான். ஓகேவா? ஈஸியா நம்ம 5 மார்க் வாங்கிடலாம். Let us consider, listen பண்ணிக்கங்க. Let us consider NS is a bar magnet. NS அப்படின்றது bar magnet. இது வந்து நம்ம SN அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். அது எல்லாமே ஒண்ணுதான். SN நாலும் NS நாலும் ஒண்ணுதான். Let us consider NS is a bar magnet. N is a north pole of the bar magnet. S is a south pole of the bar magnet. And QM அப்படின்றது என்னன்னா pole strength of the each pole. அதாவது south pole உடைய pole strengthம் QM தான். north pole உடைய pole strengthம் QM தான். அப்ப இந்த இடத்துல என்ன சொன்னா QM is the pole strength of the each pole and it is separated by a distance is a 2L. மொத்தமா இந்த ரெண்டு போலையும் செப்பரேட் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து 2L. அந்த 2L தான் L இந்த சென்டர்ல ஒரு பாயிண்ட் O ன்னு வச்சிட்டு இங்க ஒரு L இங்க ஒரு L மொத்தமா 2L தான் இப்படி நம்ம ஆக்சுவலி செப்பரேட் பண்ணிருக்கோம். ஓகே, புரியுதா நான் சொல்றது? Right. அடுத்து O is the center of the bar magnet. Okay, O is the geometrical center of the bar magnet and C is a point along the equatorial line. Okay, C is a point along the equatorial line at a distance is R. Okay, from the O. Okay, from the O. அவ்வளவுதான். இந்த டயகிராம் வச்சு எழுத வேண்டிய விஷயங்கள் இது. ஓகேவா? திரும்ப ரீகால் பண்ணிக்கலாமா? அதாவது magnetic question பாருங்க. magnetic field at a point along the equatorial line due to the magnetic dipole. Okay, right. First என்ன அப்படின்னா let us consider NS is a bar magnet. N is the north pole of the bar magnet. S is a south pole of the bar magnet. QM is the pole strength of the each pole and it is separated by a distance is a 2L. அந்த 2L தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா L அப்படி நம்ம செப்பரேட் பண்ணிருக்கோம். எதை வச்சு செப்பரேட் பண்ணா மிட் பாயிண்ட் ஒன்னு வைக்கிறோம். O is a geometrical center of the bar magnet. C is a point along the equatorial line at a distance is R from the O. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, டயகிராம்ல இருந்து புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம நேரா magnetic field at C due to the north pole. இந்த C ன்ற இந்த பாயிண்ட்ல magnetic field எவ்வளவு? அதாவது B ன்றது தான் magnetic field. due to the north pole. இந்த north pole மூலமா இந்த north poleனால இந்த C ல magnetic field என்ன? அதான் இந்த magnetic field at C due to the north pole. ஓகேவா? magnetic field at C due to the north pole. அப்ப எப்படி கண்டுபிடிக்க போறோம்? magnetic field B due to the north pole. அப்ப N. சோ அப்ப B vector N. ஓகேவா? போட்டுறோம். ரைட். நெக்ஸ்ட் அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? that is equal to the minus of Bn cos theta I cap. ஓகேவா? இது வந்து I cap plus Bn sin theta இது வந்து J cap. ஓகேவா? சரி, ஏன் சார் இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த நார்த் போல் மூலமா நார்த் போல்னால டியூ டு த நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் C ல வந்து பார்க்கும்போது C ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு it result in the two components. Okay, at C the magnetic field is a result of the two component. One is the horizontal component, another one is a vertical component. இங்க பாருங்க, this is the horizontal component. ஓகேவா? another one is a vertical component. நல்லா புரிஞ்சுக்கங்க. due to the north pole மூலமா இந்த C ல வந்து ஏற்படுற magnetic field வந்து ரெண்டா ரிசால்வ் பண்றோம். ஒன்னு horizontal component, another one is a vertical component. ஓகேவா? இந்த horizontal component வந்து எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா B cos theta வா இருக்கும். ஓகே, என்னவா இருக்கும்? B cos theta வா இருக்கும். அந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா B sin theta வா இருக்கும். ஓகே, B sin theta. பட் நமக்கு தான் தெரியுமே என்னது, இந்த கிராஃப் படி பாக்கும்போது இந்த இதுதான் சென்டர் பாயிண்ட் Cன்ற பாயிண்ட். இந்த C பாயிண்ட்க்கு இந்த ஹரிசாண்டலா இருக்கிறது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சியல் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லா ஆக்சியல் லைன். இப்படி மேலே கீழ இருக்கிறது வந்து ஈக்குவட்டோரியல் எடுத்துவோம். அப்ப ஆக்சியல் லைனுக்கு வந்து எப்பவுமே வந்து I cap தான் போடுவோம். ஆனா இது வந்து லெஃப்ட் சைடுல இருக்கறனால மைனஸ் I cap அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அதனால தான் இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் Bn. ஓகேவா? நார்த் போல் மூலமா வந்தனால இந்த இடத்துல Bn போட்டுக்கணும். மைனஸ் ஆஃப் Bn cos theta I cap. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஆக்சுவலி அதாவது இந்த C ல இந்த லெஃப்ட் சைடுல போகும்போது இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா மாறிடும். ஓகேவா? I cap. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன் இது வந்து மைனஸ் I cap. இது இங்கிட்டு வரும்போது இது வந்து பிளஸ் I capனு வரும். மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா J cap. ஓகேவா? J cap. கீழ இருக்கிறது வந்து மைனஸ் J cap.
ஓகேவா, மைனஸ் ஜே கேப். ஓகேவா, புரியுதா நான் சொல்றது? ரைட். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சி டியூ டு த நார்த் போல் இட் இஸ் ரிசால்வ் இன் தி டூ காம்பனன்ட், ஒன்று ஹரிசாண்டல் காம்பனன்ட், another one is வெர்டிக்கல் காம்பனன்ட். அப்போ சியில் ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது டியூ டு த நார்த் போல்னால. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னது? மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப். ஓகேவா, ஸோ ஏன் மைனஸ் போட்டிருக்கோம்? ஏன்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும்போது இதுதான் பாயிண்ட் சி, லெஃப்ட்ல வரும்போது மைனஸ் ஐ கேப் தான் வருது. அந்த மைனஸ் ஐ கேப்பை தான் முன்னாடி மைனஸா நம்ம போட்டிருக்கோம். ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே, ரைட். ஸோ அந்த மைனஸை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முன்னாடி மைனஸ் போட்டிருக்கோம். அடுத்து மேலே இருக்கிறது பாருங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இது வந்து ஹரிசாண்டல், அது வெர்டிக்கல் காம்பனன்ட். வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து பிஎன் சைன் தீட்டா, அது வந்து வெர்டிக்கல் மேலே வந்து ஜே கேப்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ அதனால வந்து பிஎன் சைன் தீட்டா ஜே கேப் அப்படி போட்டுட்டோம். ரைட்டா, அது புரிஞ்சா? சரி, ஓகே, ரைட். இப்போ பிஎன் என்ன? அதாவது நார்த் போல் மூலமாக ஏற்பட்ட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், வெறும் மேக்னெட்டிக் பிஎன்னோட வேல்யூ என்ன? இது வந்து ப்ரீவியஸாக ஆக்சுவல் படிச்சிருப்போம். மியூ நாட் டிவைட் பை 4 பை போல் ஸ்ட்ரெங்த் QM டிவைட் பை R டேஷ் ஸ்கொயர். ஏன் R டேஷ் ஸ்கொயர்னு சொல்றோம்? இங்க பாருங்க, இது இந்த நார்த் போல் மூலமா தானே. அப்ப இந்த நார்த் போலுக்கும் இந்த சிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா R டேஷ் தான். ஓகேவா, அப்ப அதனால தான் R டேஷ் நம்ம சொல்றோம். ஓகேவா, ஏன்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தானே, அப்ப R டேஷ் ஸ்கொயர். ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ரைட். இப்போ இந்த R டேஷை கால்குலேட் பண்ண போறோம். வாட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் R டேஷ் ஸ்கொயர் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள், இந்த இடத்துல தீட்டா எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது ட்ரையாங்கிளில் எனி சைடு, ஏதாவது ஒரு சைடு வேணும்னா அதர் டூ சைட்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல இருந்து இங்கே L தான். அப்போ R டேஷ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி R டேஷ் தான் வேணும். R டேஷ் வேணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட்னு எடுத்துக்குவோம். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு போல தான் 1/2 நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதனால இந்த இடத்துல நம்ம இதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இது வரலையும் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே தானே எல்லாத்துக்கும்? ரைட். இப்போ அடுத்து பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த சவுத் போல். இப்போ இந்த சின்ற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? டியூ டு த இந்த சவுத் போல் மூலமா. ப்ரீவியஸாக பார்த்தது நார்த் போல் மூலமா சியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்தோம். இப்போ சவுத் போல் மூலமா டியூ டு த சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி அப்படின்னு பார்க்கும்போது என்ன போட போறோம்? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த சவுத் போல் எஸ், அப்போ பி வெக்டார் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எப்படி போடணும்? இதுலையும் டூ காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று ஹரிசாண்டல் காம்பனன்ட், another one is வெர்டிக்கல் காம்பனன்ட். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் தான். ஓகே, அதான் வந்து என்ன போட்டிருக்கோம்னா மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப். அடுத்து வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ல இருக்கும். டவுன்வர்ட்னா கீழ் நோக்கி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ வெர்டிக்கல் காம்பனன்ட் இப்படி இருக்கும். ஸோ வெர்டிக்கல் வந்து இது டவுன்வர்ட்ல இருக்கணும்னா மைனஸ் ஜே கேப். ஸோ அதனால தான் இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் காம்பனன்ட் அப்படின்னா சைன் தீட்டா. ஓகே, இங்கே பாருங்க, இதுலையும் வெர்டிக்கல் காம்பனன்ட் சைன் தீட்டா, இதுலையும் வெர்டிக்கல் காம்பனன்ட் சைன் தீட்டா. அதில் பொசிஷன் பார்க்கணும். இது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்துச்சு, மேல் நோக்கி. இங்கே பாருங்க, இந்த டயக்ராமில் மேல் நோக்கி இருந்தது, அதனால வந்து பிளஸ் ஜே கேப் போட்டோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் வெர்டிக்கல், அதனால வந்து மைனஸ் ஜே கேப் போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் தான். இதுவும் மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப். இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஹரிசாண்டலாக போடுறது. ஓகேவா, லெஃப்ட் சைடில் ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும், மைனஸ் ஐ கேப். அதனால தான் மைனஸ் இங்கே போட்டு இங்கே ஐ கேப் போட்டிருக்கோம். ஸோ ஹியர் ஆல்சோ இந்த லெஃப்ட் சைடில் ஹரிசாண்டல், அப்போ மைனஸ் ஐ கேப் போட்டிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதானே சொன்னது? இங்கே இப்போ பிஎஸ், வாட் இஸ் அ பிஎஸ்? பிஎஸ்னா சவுத் போல் மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? அதே சேம் வேல்யூ தான். பிஎனுக்கு என்னவோ மியூ நாட் டிவைட் பை 4 பை QM டிவைட் பை R டேஷ் ஸ்கொயர். ஸோ ஹியர் ஆல்சோ த சேம். எப்பயுமே பிஎஸும் பிஎனும் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. இப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணோம். வாட் இஸ் அ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் மூலமாக ஒன்று இருந்தது, ஒன்று வெர்டிக்கல் காம்பனன்ட் மூலமாக இருந்துச்சு. அடுத்து சவுத் போல் மூலமாக சியில் ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம். அதுலேயும் ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் இருந்தது. இப்போ டோட்டலாக விடுங்க, இப்போ டோட்டலாக சியில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ நார்த் போலில் ஏற்பட்ட பிஎன் வெக்டார் என்ன கிடைச்சது? இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. அதை வந்து இந்த பிஎன்னுக்கு பதிலாக அது இந்த இடத்துல ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட்டு. அடுத்து ப்ளஸ் போட்டு பிஎஸ்ல என்ன கிடைச்சது? பிஎஸ்னா இந்த சவுத் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ
அப்போ இந்த ஃபீல்டு இந்த வேல்யூ எல்லாத்தையுமே இந்த இடத்துல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் பாருங்கள் என்ன காமனாக இருக்குது, எதெல்லாம் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பிஎன் சைன் தீட்டா ஜே கேப்னு இருக்குது, இங்கே மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப். நம்ம தான் தெரியுமே பிஎனோட வேல்யூவும் பிஎஸோட வேல்யூவும் ஈக்குவல். எங்கே பாருங்கள், இந்த பிஎஸை செக் பண்ணி பாருங்கள், இந்த பிஎஸோட வேல்யூவும் இந்த பிஎனோட வேல்யூவும் ஒன்றுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ ஆனால் இங்கே பிஎன் அங்கே பிஎஸ், அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். இங்கே சைன் ஜே கேப்பு, இங்கே மைனஸ் சைன் தீட்டா ஜே கேப் இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கும், மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா, அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா. அப்போ அது இங்கே போட்டாச்சு. இப்போ இதில் எது காமனாக இருக்குது, காஸ் தீட்டா ஐ கேப் இருக்குது. அப்போ காஸ் தீட்டா ஐ கேப் எடுத்தாச்சு. மைனஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ மைனஸ் இங்கே முன்னாடி காமனாக எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்குது பிஎன் பிளஸ் பிஎஸ். ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா சார், ரைட். இப்போ அடுத்து என்ன பாருங்க, ஒரு நிமிஷம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ என்னன்னா காமனாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். இப்போ ப்ரீவியஸாக அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைனலாக எழுதியிருப்போம் அப்படின்னா, பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பிஎன் பிளஸ் பிஎஸ். ஓகே, மைனஸ் ஆஃப் பிஎன் பிஎஸ் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்னு எழுதியிருந்தோம். ஓகேவா, ஸோ இதான் இங்கே எழுதியிருந்தோம். ஸோ அப்போ பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி மைனஸை ஃபாலோ பண்ணியாச்சு. பிஎனுக்கு என்ன வேல்யூ, μ0/4/qm r dash ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஸ்க்கு என்ன வேல்யூ, அதே சேம் வேல்யூ தான். என்னது, μ0/4/qm/r dash ஸ்கொயர் அண்ட் தென் காஸ் தீட்டா ஐ கேப் அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு. ரைட். இப்போ ஈக்குவல் டு போட்டு இந்த மைனஸ் அப்படியே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோம், ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் சேமாக இருக்கு பாருங்க, 4πr dash ஸ்கொயர், இங்கேயும் 4πr dash ஸ்கொயர். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால 4πr dash ஸ்கொயர்னு போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும், அப்போ 2μ0qm வருமா. ஏன்னா இங்கே ஒரு μ0, இங்கே ஒரு μ0, இங்கே ஒரு qm, இங்கே ஒரு qm. அப்போ 2 காமனாக போட்டு 2μ0qm போட்டு இந்த காஸ் தீட்டா ஐ கேப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, மைனஸ் அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 2μ0/4π இந்த qm/, இந்த r dash ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த r dash ஸ்கொயருக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். என்னது, r dash ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம், r dash ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே r dash ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த r dash ஸ்கொயருக்கு பதிலாக r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ நம்மளுக்கு இந்த காஸ் தீட்டான்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த காஸ் தீட்டாவை கால்குலேட் பண்ணோம் ஃப்ரம் திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ஓசி. இந்த என்ஓசின்ற நாட் போட் இந்த என்ஓசி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா வேணும். அப்போ காஸ் தீட்டானா என்ன, வாட் இஸ் காஸ் தீட்டா, அட்ஜசன்ட் பை ஹைபோடெனிஸ். நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. அட்ஜசன்ட்ல வந்து இதுதான் தீட்டா. அப்போ அட்ஜசன்ட்ல வந்து எல் இருந்தது, ஹைபோடெனிஸ்ல வந்து ஆர் டேஷ் இருந்தது. அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபோடெனிஸ்னா அப்போ எல் பை ஆர் டேஷ். அப்போ எல் அப்படியே ஃபாலோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க டிவைட் பை ஆர் டேஷ். ஆர் டேஷ்க்கு என்ன போடுவோம், இதுவும் நம்ம ஃப்ரண்ட் பேஜில் இதை வந்து சால்வ் பண்ணி வச்சிருந்தோம். ஆர் டேஷ்க்கு என்ன போடுவோம், ஏன்னா ஆர் டேஷ் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். ஆர் டேஷ்னா அப்போ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 1/2 போடலாம். அப்போ ஆர் டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 1/2. அப்போ அது அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ இங்கே என்ன இருக்கு, ஆர் டேஷ் இருக்கா, ஆர் டேஷ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 1/2 போட்டாச்சு. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த காஸ் தீட்டாவோட இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ரிமைனிங் இருக்கு, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2μ0/4π qm r ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் அப்படி போட்டாச்சு. காஸ் தீட்டாக்கு பதிலாக எல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 1/2 போட போகிறேன். அப்போ எல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 1/2 அண்ட் தென் அந்த ஐ கேப் அப்படி இங்கே ஃபாலோ பண்ணிட்டோம். ரைட், முடிஞ்சிச்சு. இப்போ இதில் பாருங்க, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னது, ஈக்குவல் டு மைனஸ் 2μ0/4π qm அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது பாருங்க. டினாமினேட்டர் என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது இதோடைய பவர் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்கா. அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் இது ரெண்டுக்கு பதிலாக 1 போட்டுட்டு இதோடைய பவர் ஆட் பண்ணும்போது 1 + 1/2 இருக்கும். 1 + 1/2 அது ரெண்டு ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3/2 வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர்
ஸ்கொயருக்கு வந்து 3/2 போட்டு இந்த ஐ கேப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். ரைட், முடிஞ்சிச்சு. அடுத்து பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மியூ நாட். இந்த 2வை வந்து இந்த எல்லுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடும். இந்த 2 வந்து இங்கே எல்லுக்கு பக்கத்தில் வந்துடும். அது ரீசன் சொல்கிறேன், அது ஆக்சியல் லைன்லேயே சொல்லியிருப்பேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? மியூ நாட் டிவைட் பை மைனஸ் ஆஃப் மியூ நாட் டிவைட் பை 4π இந்த QM டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 3/2. இந்த 2 இங்கே வரும்போது 2Lன்னு ஆயிடும். ஏன் சார் இந்த இடத்துல போட்டிருக்கோம்? ஏன்னா நமக்கு தான் தெரியும் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் M தட் இஸ் ஈக்குவல் டு PM தட் இஸ் ஈக்குவல் PM தட் இஸ் ஈக்குவல் டு QM into 2L. இங்கே பாருங்க, இப்போ இந்த 2 இங்கே வந்ததுனால இது 2L மாறிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு QM இருக்கு. இது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா PM தட் இஸ் ஈக்குவல் டு QM into 2L. அப்போ இந்த QM into 2Lக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா PM போட போகிறோம். ஏன்னா இதுதான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இந்த 2 வந்து என்ன பண்ணோம், இங்கே கொண்டு வந்தோம். ரைட், அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மியூ நாட் டிவைட் பை 4π இந்த இது ஃபுல்லாக வந்து PM போட்டுட்டு டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவரில் வந்து 3/2 போட்டோம். ஓகே, புரிஞ்சா? அவ்வளோதான் விஷயம். இப்போ இதில் ஒரு கேஸ் என்ன, இன்கேஸ் நம்ம ஆக்சியல் லைனில் பார்த்த மாதிரி தான். அதாவது அந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்றது வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து சென்டர் ஓல இருந்து சி வரலையும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆர். இந்த நார்த் போலுக்கும் இந்த சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் எல், அதே மாதிரி சவுத் போலுக்கும் சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் எல். கம்பேர் தன் ஆரை கம்பேர் பண்ணும்போது இந்த எல் வந்து ஸ்மாலாக தான் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம கண்டிஷன் என்ன, ஆர் இஸ் வெரி 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 கிரேட்டர் தன் எல். எல்லை கம்பேர் பண்ணும்போது ஆர் ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டேர்மில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 3/2 அப்படின்ற இந்த சப்ஸ்டியூஷனுக்கு பதிலாக நம்ம அப்ராக்சிமேட்லி ஆர் கியூப்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். எப்போ இஃப் ஆர் இஸ் வெரி வெரி ஹையர் தன் த எல். எல்லாம் இருக்கும்போது அந்த ஈக்குவேஷனுடைய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 3/2 டேர்ம் நியர்லி ஈக்குவல் டு ஆர் கியூப். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன வரும்? இதிலே போடுவோம். அப்போ பி இங்கே போடும்போது என்ன வரும்? பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மியூ நாட் டிவைட் பை 4π PM டிவைட் பை இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் 3/2 தான் அப்ராக்சிமேட்லி வந்து ஆர் கியூப்னு சொல்லிட்டோம். அப்போ ஆர் கியூப். ஓகே, போட்டாச்சா? ஓகே, புரிஞ்சு நான் சொன்னது? ரைட், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ ஆர் கியூப்னு வந்துச்சு. இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது. என்னன்னா இந்த PM அண்ட் ஐ கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா PM வெக்டார்னு போடலாம். ஓகேவா? PM வெக்டார். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, இந்த PM ஐ கேப்புக்கு பதிலாக நம்ம PM வெக்டார்னு போட்டோம். அப்போ ஃபைனல் ஆன்சர் பி வெக்டார் ஈக்குட்டோரியல். இந்த இடத்துல ஈக்குட்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மியூ நாட் டிவைட் பை 4π அப்படி ஃபாலோ பண்ணிட்டு PM ஐ கேப்புக்கு பதிலாக PM வெக்டார் போட்டு டிவைட் பை ஆர் கியூப்னு போட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் along the equatorial line. Okay, இதுக்கு ப்ரீவியஸாக லாஸ்ட் வீடியோவில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் along the axial line பார்த்துருந்தோம். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா axial line is twice of the equatorial line. ஏன்னா axial லைனோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ன்னு வந்திருக்கும். ஓகேவா? 2PMனு வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்திருக்கும். பட் ஈக்குட்டோரியல் லைனில் வந்து இது வந்து சிங்கிள் தான், அதுதான் ட்வைஸ். ஓகேவா? ட்வைஸ் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, புரியுதா? ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காண்டி தான் இது சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாமா? ஸோ ஓகே, ரைட், லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த ஆக்சியல் அண்ட் ஈக்குட்டோரியல் லைன் இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு தேர்ட் லெசனில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் along the equatorial line due to the magnetic dipole. Okay, first பாருங்க, NS அப்படின்றது ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. NS is a bar magnet. N is the south pole of the bar magnet. N is the north pole of the bar magnet. S is a south pole of the bar magnet. QM is the pole strength of the each magnet and it is separated by a distance is a 2L. The 2L தான் வந்து மிட் பாயிண்ட்ல ஓன் ஃபிக்ஸ் பண்ணி இங்கிட்ட L இங்கிட்ட L போட்டிருக்கேன். O is the geometrical center of the bar magnet. C is a point along the equatorial line and a distance is r from the O. முடிஞ்சிச்சு. இப்போ இந்த magnetic field at C, okay, magnetic field at C due to the north pole. இந்த Cன்ற இந்த பாயிண்ட்ல இந்த நார்த் போல் மூலமா ஏற்படுற magnetic field என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த C இந்த நார்த் போல் மூலமா இந்த Cன்ற பாயிண்ட்ல magnetic field வந்து ரெண்டு magnetic field உருவாகும். ஒன்னு horizontal, ஓகேவா? another one is a vertical. So horizontal வந்து பாத்தீங்கன்னா minus of Bn cos theta I cap.
ஏன் ஹரிசாண்டல் வந்து போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம கிராஃப் படி பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இந்த ஹரிசாண்டல் போச்சுன்னா ஓகேவா, லெஃப்ட் ஹரிசாண்டல் வரும்போது மைனஸ் ஐ கேப் தான் வரணும், ரைட் சைடில் போகும்போது தான் ப்ளஸ் ஐ கேப் வரணும். ஸோ ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஆக்சியல் லைனில் பார்க்கும்போது அந்த சீன்ற பாயிண்ட்டை வந்து நம்ம ரைட் சைடில் தான் வச்சுருந்தோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வச்சுருந்தனாலும் வெறும் ஐ கேப் போட்டோம். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் வந்து நம்மளுக்கு வந்து இங்கிட்டு போடுறதுனால பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் போடுறதுனால மைனஸ் ஐ கேப் தான் வரும். ஸோ அப்போ வந்து பிஎன் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப்ன்றது அந்த மைனஸ் முன்னாடி போட்டோம். அடுத்து வெர்டிக்கல் காம்பனண்ட், ஏன்னா மேல் நோக்குன வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அதாவது வெர்டிக்கல் காம்பனண்ட்னாவே எப்பயுமே வந்து சைன் தீட்டா, அதோட பொசிஷன் இண்டிகேட் பண்ணுற வெக்டார் வந்து ஜே கேப் ஓகேவா, ஜே கேப் பொசிஷன். அப்போ வந்து பிளஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே கேப். ஓகே, பிஎனோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல் அப்படின்னா μ0/4π(qm/r²). r' எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதாவது ட்ரையாங்கல்ல ஏதாவது ஒரு சைட்ஸ் வேணும்னா மற்ற ரெண்டு ஸ்கொயர் பண்ணுவோம், r² + l². அப்போ அதே மாதிரி பண்ணி r' மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். அது பின்னாடி நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் ஆகும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த சவுத் போல். சவுத் போல்லையும் ஏற்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் போலில் வந்து ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து டவுன்வர்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து மைனஸ் பிஎன் சவுத் போல்னால மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப். டவுன்வர்ட் வெர்டிக்கல்ங்கும் போது நம்மளுக்கு வந்து சைன் தீட்டா வரும், பட் என்னன்னா மைனஸ் ஜே கேப் வரும். அதனால தான் பாருங்க பிஎஸ் சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப்ன்றது மைனஸ் ஒன் போட்டாச்சு. ரைட், அப்போ பிஎஸோட வேல்யூவும் பிஎனோட வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். இப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இந்த பிஎஸ்சியும் இந்த பிஎன்னையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு புக்கில் டேரெக்டாக போட்டிருக்கோம், அதனால நீ இப்படி நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமன் டேர்ம்ஸை எடுத்துட்டு மைனஸ் காமனாக இருக்கும், காஸ் தீட்டா ஐ கேப் காமனாக இருக்கும், ரிமைனிங் பிஎன் ப்ளஸ் பிஎஸ் தான் இருக்கும். இப்போ பிஎனுக்கும் பிஎஸ்ஸுக்கும் ஒரே வேல்யூ தான். அப்போ அந்த ஒரே வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுறோன்னா திரும்ப நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிஎனோட வேல்யூவையும் பிஎஸோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மைனஸ் டேர்மை வெளியே வச்சு இது டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மேலே நியூமரேட்டர் ஜஸ்ட் ஆட் பண்ணி இந்த காஸ் தீட்டா ஐ கேப் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த r' போல தான் r² + l², நான் ப்ரீவியஸாக முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் பேஜில், அதை போட்டுருங்க. இப்போ அடுத்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா கண்டுபிடிக்கும்போது அட்ஜசன்ட் ஹைபாட்டனிஸ், அட்ஜசன் டயக்ராமில் எல்லுன்னு இருக்கும், ஹைபாட்டனிஸ் r' இருக்கும். அப்போ r' சப்ஸ்டியூட் பண்ணும்போது r² + l² இந்த 1/2 வரும். அப்போ இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ இருக்கு இல்லையா, l/r² + l², இதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. அப்போ -2μ0/4π(qm/r²+l²) அதுக்கப்புறம் இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக l/r² + l² 1/2 போடுவீங்க. இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணணும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ 1 போட்டுக்கோங்க. 1 + 1/2 இதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் 3/2 எழுதிடும். ஓகே, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த 2 வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம் இந்த எல்லுக்கு பக்கத்தில். ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொன்னேன். அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா qm × 2l. அப்போ ஆல்ரெடி இங்கே qm இருக்குது, இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 2l மாறிடும். அப்போ qm × 2l படுது அடுத்த ஸ்டெப்பில் pm போட்டுக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ இன்னொரு கேஸ் என்ன சொல்றோம்னா, இந்த r வந்து பாத்தீங்கன்னா டயகிராம்ல இருக்கக்கூடிய r வந்து l கம்பேர் பண்ணும்போது இந்த r வந்து ரொம்ப ஹையரா கிரேட்டரா இருக்கும்போது இந்த r² + l² 3/2 அப்படின்ற அந்த டேர்மை வந்து நம்ம அப்ராக்சிமேட்லி r³ ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த i இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன் நான், இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துலையும் ஐ கேப் வரும். ஸோ ஐ கேப் இங்கே இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் தான் இந்த பிஎம் இன்ட்டு ஐ கேப்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பி வெக்டார் எம் அப்படின்னு போடலாம். அதுதான் ஃபைனல் ஆன்சரில் இங்கே சொல்லியிருப்பேன். இந்த பாருங்கள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -μ0/4π பிஎம் ஐ வெக்டாருக்கு பதிலாக அடுத்ததில் பிஎம் வெக்டார் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த r³, ஏன்னா இந்த ஸ்டெப்புக்குள்ள தான் r³ போட்டிருப்போம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஒரு முறைக்கு 2-3 முறை நோட்ஸ் பார்த்து எழுதிக்கங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாட்டி பார்க்காம எழுதி பார்த்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க.